சார் வணக்கம் சார். வணக்கம். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பட்ஜெட்டை மிக கடுமையா விமர்சிக்கிறாரு. அவரும் பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் நாடகம்ங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எதிர்ப்பை கையில எடுக்க முடியாதுங்க. ஏன் எடுக்க முடியாது? அவன் அவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்க. 4 ஆண்டு கால ஆட்சியில ஒரு 5 பொது தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு அவன் நிதியை திரட்டிட்டான். அதனால பிஜேபி அவனை கண்காணித்து கொண்டேதான் இருக்கு. எப்ப மாட்டுவான்னு தெரியாது. அதனால இவன் கூட்டணி வைத்திருப்பது எதிர்ப்பது மாதிரி நடிக்கிறானே தவிர எதிர்க்கல. நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி ஆண்மகனாக இருந்தால், ஆன்ம பலம் இருந்தால், நாளைக்கு வள்ளுவர் கோட்டத்தின் வாசல்ல பிஜேபி அரசாங்கத்தை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம்னு அறிவிக்க சொல்லுங்க. இன்னமுமா பாஜகவுக்கு பயப்படுறாரு? பயந்துதாங்க ஆகணும். ஒரு நடவடிக்கை கூட எடப்பாடி பழனிசாமி மீதோ அவர் சார்ந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீதோ எடுக்கப்பட்ட மாதிரி தெரியவே இல்லைங்களே. யாரு? மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி. அதாங்க, அதான் தான் பதுங்குறான். சரி, மாநில அரசு எடுக்க வேண்டியதானே? எடுத்துட்டு தானே இருக்காங்க. என்ன எடுக்கிறாங்க? கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல ஒரு முன்னேற்றமும் இல்லைன்றாங்க. அது புலன் விசாரணை அதிகாரிகிட்ட எல்லாம் கேட்கணும். திமுக அரசு வாக்குறுதி கொடுத்தது இல்லைங்களா சார்? அதங்க புலன் விசாரணை அதிகாரி பதில் சொல்லுவாரு. விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஜெயலலிதாவுக்கு மேல குற்றம் எப்பொழுது பதிவு செய்யப்பட்டது? தண்டனை என்னைக்கு கிடைச்சு? எத்தனை வருஷம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது உங்களுக்கு? எந்த வழக்குல சொல்றீங்க? ஜெயலலிதா சிறைக்கு போனதுக்கு 2014 போனாங்க. ஆமா. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது எப்போ? அது பல ஆண்டுகளுக்கு முன்பாக. அதான் சொல்றேன். அரசியல் கணக்கு தான். இல்ல, இப்படி எல்லாம் சொல்றப்ப எடப்பாடி மேல குற்றமே இல்ல, தேவையில்லாம அவதூறு பரப்பிட்டாங்க அப்படின்றாரு. என்னது அவதூறு இல்ல? அவர் தேவையில்லாம கொடநாடு வழக்கில் இழுத்து சிக்க வச்சு அவர் தாங்க பொறுப்பேற்றுக்கணும். அவர் அன்னைக்கு முதலமைச்சருங்க. அது முதலமைச்சருடைய முகாம் இல்லம். முதலமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு, நாங்க தான் உண்மையா பாஜக இருக்கிறோம், திமுக கள்ள கூட்டணியில இருக்கு பாஜகவோட அப்படின்னு. எப்படி கள்ள கூட்டணியில இருக்குன்னு சொல்ல முடியும்? நாங்கதான் எல்லாத்தையும் எதுக்குறோமே. மறைமுக ஒரு உறவு இருக்கு அப்படின்ற. மறைமுக உறவு என்னது? நான் பயணம் செய்கிற ரயில்ல என் பக்கத்துல பொன் ராதாகிருஷ்ணன் வந்து உட்கார்ந்தா நான் அவர்கிட்ட பேசுவேன். என் மகன் திருமணத்துக்கு நீங்க வரணும்னு கூப்பிட்டேன். இதுக்கு பேரு உறவா? இது மனிதம்ங்க, இது மானுடம். எங்களுக்கு அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி கிடையாது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு முன்னாள் அமைச்சர்கள் மீது கூட ஊழல் வழக்குல விசாரணைக்கு வரும். கொடநாடு கொலைக்கல்ல வழக்க விடுங்க, டெண்டர் முறைகேடு வழக்கு இருக்கு, ஊழல் வழக்கு இருக்கு, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல, நிரூபிக்க முடியல. அப்பழுக்கற்றவர்கள் அதிமுகவினர், அப்படி புரிஞ்சுக்கலாமா? நடந்துட்டு இருக்கு. அப்பழுக்கற்றவன் அவன் நிரூபிக்கட்டு, நமக்கு என்ன? உங்களுக்கு எனக்கு என்ன கவலை சார்? கொஞ்ச நாட்களாவே இந்த கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சில கருத்துக்களை பேசி சர்ச்சையில சிக்கிறார். ஈவி.கே. இளங்கோவன் கூட கடுமையா விமர்சிச்சிருக்கிறார். கார்த்தி சிதம்பரம் இப்பெல்லாம் பேசக்கூடாது. அவருடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க? கார்த்திக் சிதம்பரத்தினுடைய பேச்சில் ஒரு அத்துமீறல் இருக்கு. ஒரு இந்தியா கூட்டணியில் தலைமை தாங்குகிற திமுகவை காயப்படுத்துகிற துணியில் அவர் பேசுகிறார். இத காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை ஏற்க மாட்டார்கள். அவர்களினுடைய குரலைத்தான் அண்ணன் ஈவி.கே. இளங்கோவன் பிரதிபலித்தார். கார்த்திக் சிதம்பரம் ஆற்றலாளர், அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிறவர். அண்ணன் பாசி அவர்களுடைய செல்வ புதல்வர், சிவகங்கையில் 2வது முறையாக வெற்றி பெற்றிருப்பவர். அவர் போய் திமுகவை சீண்டுவது மாதிரி பேசுவது இந்தியா கூட்டணியில ஒரு உராய்வை ஏற்படுத்த அவர் திட்டமிடுகிறாரோ என்று அவரை இன்றைக்கு சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய வகையில் அவருடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன. ரொம்ப நாளும் கார்த்தி சிதம்பரத்தை கூட ராகுல் காந்தி கூட பேசுறது இல்லைன்ற மாதிரி ஒரு வீடியோ எல்லாம் பார்த்தோம். தேவையில்லாமல் கார்த்தி சிதம்பரம் இப்படி தெரிந்தேதான் பேசுறாரோ? அது அவருடைய இயல்பான கூட எனக்கு தெரியல. அதை அவர் தவிர்க்கணும். அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி.
தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக வருவதற்கான வாய்ப்பு அவருக்குத்தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. அந்த வாய்ப்பு அவரை கைவிட்டு போனதற்கு காரணம் இந்த தாண்டோண்டித்தனமான பேச்சுகளாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கார்த்தி சிதம்பரம் ஒரு கருத்து சொல்றாரு, காங்கிரஸ்னாலதான் திமுக ஆட்சியை பிடிச்சதுன்னா காங்கிரஸ் இல்லைன்னா திமுக பலவீனப்பட்டிருக்கு. காங்கிரஸ் இல்லைன்னாங்கிறத விட மக்கள் நலன், நாட்டு நலன் தான் இதுல மிக முக்கியம். இந்த மதசார்பற்ற அணிங்கிற ஃப்ரேம் இருக்குல்ல, அதுக்குள்ள இடதுசாரிகள் இருக்காங்க, அதுக்குள்ள காங்கிரஸ் இருக்கு, விடுதலை சிறுத்தைகளும் இருக்கு. இவங்க எல்லாரும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு. இவங்கெல்லாம் சேர்ந்தால்தான் அது பார்க்கவும் அழகா இருக்கும். வானவில்லின் அழகை போல இப்படி பல்வேறு நிலைப்பாடுகள் உள்ள கட்சிகள் நாட்டு நலனுக்காக ஒரே நேர்கோட்டில் ஒரு புள்ளியில் இணைகிறார்கள். இவர்கள் ஆதரிக்கணும்னு மக்கள் முடிவெடுத்ததுக்கு காரணம் இந்தியா கூட்டணி, அதுல தலைமை தாங்கக்கூடிய திமுகவினுடைய நடவடிக்கை, அந்த தலைவருடைய சாதுரியம், சாணக்கியம் எல்லாம் தான் இதுல இருக்கு. இந்த ஆம்ஸ்டாங் கொலைக்கு பிறகு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேல நிறைய விமர்சனங்கள் வருது. திமுகவுக்காக பதுங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறைய விஷயங்களை வாய முடிக்கிட்டு இருக்கா அப்படின்ற. அது விடுதலை சிறுத்தைகள் தான் முடிவு பண்ணுங்க. அவர் ஏற்கனவே இது மாதிரி இதுல விடுதலை சிறுத்தைகள் கருத்து சொல்லாதீங்க, அத கொலை வழக்கு குற்றம் நடந்திருக்கு, விசாரணை போயிட்டு இருக்கு, இதுல போய் அரசியலை கலந்து விசாரணைக்கு, புலன் விசாரணைக்கு ஒரு இடையூறு ஏற்படுத்துற மாதிரி யாரும் நடந்துக்கிடாதீங்கன்னு திருமாவளவன் ஒரு அறிக்கை விட்டதை நான் பார்த்தேன். இப்ப திருமாவளவன் ஒரு பக்கம் இருக்கிறாரு, பா ரஞ்சித் அவர்களுடைய அணிக்கும் திருமாவளவனுக்குமே ஒரு பெரிய கிளாஷ் வர மாதிரி தெரியுது இந்த விவகாரத்துல. பா ரஞ்சித்துக்கு ஒரு அணி இருக்கா? இல்ல, அவர் தன்னுடைய ஆதரவாளர்களோடு சம்திங், ரெண்டு பேரும் தலித்திய அரசியல்ல ஒன்று சேர்ந்து நின்னவங்கதான். இல்ல, தலித்திய அரசியலை அற்புதமாக செய்கிறார் தம்பி ரஞ்சித். அவர் நீலம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வைத்திருப்பதாக அறிகிறேன். திருமாவளவனை விட்டு கொடுக்க மாட்டோம்னு பகிரங்கமாக அறிவிச்சிருக்காரு. பா ரஞ்சித்துக்கு சில கனவுகள் இருக்கலாம், அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அவருக்கு இருக்கிற உரிமையை நாஞ்சில் சம்பத் மறுக்கலாம். நிறைவா சார், அடுத்த புதிய கட்சி தமிழ்நாட்டுல உருவாக ஆயத்தமாயிடுச்சு. இப்ப மாநாடு போறதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. விஜய் கட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள். அரசியலில் வெற்றி பெறுவாரா? அது அவர் இனிமேல் தான் அறிவிக்கிற அவர் என்ன செய்ய போறாருன்னு சொல்லணும். மதுவிலக்கிற விஜய்க்கு கொள்கை என்ன, மாநில சுயாட்சியில விஜய்க்கு கொள்கை என்ன, கச்சத்தீவை மீட்பதில் விஜயனுடைய நிலைப்பாடு என்ன, கூட்டாட்சி தத்துவம் இந்தியாவில் எப்படி இருக்க வேண்டும் என்று விஜய் எதிர்பார்க்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து வரக்கூடிய அளவிற்கு கடந்த காலத்துல ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மோடி துணிந்தார். அதற்கு அவருக்கு பெரும்பான்மை பலம் இல்லாத காரணத்தால் பதுங்குகிறார்கள். அவர்களை அவர் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார், அதை தாண்டி இந்த நாட்டுல ஒரு விளிம்பி நிலை மக்கள் லட்சக்கணக்கான பேர், ஒரு 6000 பேர் தான் வேலைக்கு எடுக்க போறாங்க. 21 லட்சம் பேர் எழுதுறாங்க டிஎன்பிஎஸ்சி 4th குரூப். இப்படி வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு விடியலை தருவதற்கு அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? ஒரு தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு தளத்தில் என்ன அதிர்வை விஜய் உருவாக்க போகிறார்னு நிறைய கேள்விகள் இருக்கு. அதெல்லாம் அவர் எப்படி அணுகப் போகிறாருங்கிறத வச்சுதான் அவருடைய பயணம் எந்த திசையை நோக்கி போகிறதுன்னு முடிவெடுக்க. வெறும் சினிமாத்தனம் இல்லைன்னா கவர்ச்சி இல்லைன்னா ஈர்ப்பு
கதாநாயகன் என்பதை வச்சு மட்டும் நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. நான் விஜயை பாராட்டுறேன். என்ன காரணம்னா, ஒரு அதிக ரூபாய் வாங்குகிற ஒரு கதாநாயகன் அந்த வருமானத்தை உதறி எறிந்து விட்டு பொது வாழ்வுக்கு வந்திருக்கிறார். வந்தால அவர் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பாரு. அதை எப்படி செய்ய போறாருங்கிறது அவர் பகிரங்கமாக அறிவிச்சுட்டு களத்துக்கு வந்தா மக்கள் அவரை எப்படி அங்கீகரிக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போகும். அவருடைய மாநாடு வெற்றி பெற என்னுடைய வாழ்க்கை. சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. நன்றி சார்.